மழை பெஞ்சதுன்னா இப்போ ஹெவி ரெயின் இருந்ததுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணியை வடிக்கிறாங்க. எதில் வடிக்கிறாங்கன்னு உள்ளே போய் நீங்கள் கள ஆய்வில் பார்த்தீங்கன்னா கழிவுநீர் வாய்க்கால்லையும் அதை திறந்து விட்ருக்காங்க. கழிவுநீர் வாய்க்கால்லையும் அந்த தண்ணியை உள்ளே பெனட்ரேட் பண்ணி வெளில அனுப்புகிறாங்க. இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. மழைநீர் வடிகால் வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாம் வாட்டர் சைஸ் வந்து ஒன்று ஒரு ஒரு சைஸ் வந்து ப்ராப்பர் சைஸ் கொடுத்துருப்பாங்க தண்ணி போகிறதுக்கு அந்த ஸ்பீடுக்கு. கழிவுநீர் வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா பழைய கழிவுநீர் வாய்க்காலில் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பைப் வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வாட்டர் ப்ரெஷர் அதில் கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த ஜாயிண்ட் உடச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஜாயிண்ட் உடச்சின்னா கிரவுண்டு வந்து அந்த அதில் இருக்கிற அழுக்கு தண்ணி ஃபுல்லாகவே கிரவுண்டில் மண்ணில் கலெக்ட் ஆகி கிரவுண்டு வாட்டர் கண்டாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கிற நுணுக்கம்லாம் கண்டிப்பாக அரசாங்கம் ஒத்துக்கிட்ட பொறியாளர்கள் கண்டிப்பாக எடுத்து சொல்லணும். அப்படி பண்ணலை, அப்படி இல்லை என்ன ஆகும்னா இதே கண்டிஷன் போய்கிட்டே இருந்ததுன்னா 10 ஆண்டுகளில் இங்கே தண்ணியே கீழே இருந்து கிரவுண்ட்லேருந்தே எடுக்க முடியாது.